குட் பேட் அக்லி படத்தோட ஹைப் அடங்குறதுக்குள்ளேயே அடுத்த படத்தையும் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கே கொடுத்துட்டார்னு ஒரு தகவல் காட்டு தீ மாதிரி பரவுதே. அதுவும் பிரம்மாண்டமா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க போறதா சொல்றாங்க. எத்தனை கோடி பட்ஜெட், யார் ஹீரோயின், இதுல உண்மை என்னன்னு சொல்லுங்க. நானும் தயாரிப்பு தரப்புல என்கொயரி போட்டேன். நீங்க சொல்றதுல பாதிதான் உண்மை. தயாரிப்பு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இல்ல, கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் நிறுவனம் கடைசியா உள்ள வந்து இந்த அஜித் ஆதி கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. படத்தோட ஒன்லைன் வேல்ஸ் நிறுவனர் ஐசரி கணேஷுக்கும் அஜித்துக்கும் ரொம்ப பிடிச்சு போக படத்தோட டிஸ்கஷன் இப்போ தீவிரமா போயிட்டு இருக்கு. பட்ஜெட் சொன்னா கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்ல தயாராக இருக்கு. அஜித்தோட கெரியர்லயே இதுதான் அதிக பட்ஜெட் படமா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, நீங்க ஆர்வமா கேட்ட ஹீரோயின்கள் பக்கம் வருவோம். சிம்ரன், தமன்னா, அப்புறம் புதுமுகமா கயாடு லோகர்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுல கயாடு லோகர் நடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா ஐசரி கணேஷ் இப்போ எடுக்க போறது மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா இதுக்கு முன்னால சின்ன பட்ஜெட் படங்களா பண்ணிட்டு இருந்தவர் இப்போ நேரடியா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்குறார். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா AK-64ல வயலன்ஸ் காட்சிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ரஜினியோட அடுத்த படத்துக்கான பேச்சுவார்த்தையும் வேல்ஸ் நிறுவனம் நடத்திட்டு இருக்கு. சூப்பர். அப்போ வயலன்ஸ் கம்மினா முகவரி மாதிரி ஒரு கிளாசிக் ஃபீல் குட் படம் அஜித் கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லுங்க. முகவரியான்னு இப்ப சொல்ல தெரியாது, ஆனா கண்டிப்பா ஒரு மாறுபட்ட புத்துணர்ச்சியான அஜித்தை நீங்க பாப்பீங்க. நான் உங்க அபிமன்யு, உங்களுக்கு உண்மை மட்டும் சொல்வேன்.